கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யாக்கோப்பு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சமமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லையா? யாக்கோப்பு எழுத்தாளன் அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு சொல்றாரு, ஞானத்துல நம்ம குறைவுள்ளவங்க தான், ஆண்டவர் நிறைவுள்ளவர் தான் சொல்றாரு. ஞானத்துல நமக்கு குறைவு உள்ளவனாக நம்ம இருந்தோம்னாக்கா யார்கிட்ட கேட்கணுமா? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், அறக்குறையா கொடுக்கிறவர் அல்ல, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அதான் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லம் அழிக்க வருகிறான், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டா இருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொல்றாரு. பாருங்க, பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அதான் சொல்றாரு, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அடுத்தது அவர் எப்படிப்பட்டவரா? ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். மனுஷன் தான் கடிந்து கொள்ளுவான், மனுஷன் கடிந்து கொள்ளுவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் கடிந்து கொள்ளாதவர். அது மாத்திரம் இல்ல, அவரிடத்தில் நாம் கேட்கும்போது அவர் அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்றார். இல்லையா? ஆகவே ஒருவேளை இது வரைக்கும் நாம மனுஷன்கிட்ட கேட்டு கேட்டு ஏமாந்து போனது போதும். இன்னைக்கு நாம ஆண்டவர் இடத்துல கேட்போம். ஏன்னா அவர் ஒருவரை கடிந்து கொள்ளாதவர், அவர் யாவருக்கும் சம்பந்தமாய் கொடுக்கிறவர். அதான் இதே அதிகாரத்துல 17 சொல்றாரு, நன்மையான அந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லைன்னு சொல்றார். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர், மாறுதல் கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் அவரிடத்துல கேட்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சி ஆக்குவார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாங்க. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தால் யார் இடத்துல கேட்கணும்னு சொல்லி திட்டம் தெளிமாய் வசனத்தின் மூலமாக யாக்கோப்பு அப்போஸ்தலன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் உம்மிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள உதவிச்சு இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.